ராவணனின் அடாவடித்தனத்திற்கு வக்காலத்து வாங்குவதை பெருமையாக கருதுகிற தீக்கவினர் பற்றி இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய விரிவாக ஆர்வமாக எழுதலாம். பேசலாம். இனி காணொளி. கேள்வி: தீக்கவினர் ராவணன் என்று பெயர் வைத்துள்ளதற்கு அவர் என்ன நாத்திகவாதியா? பதில்: ராவணன் மிக பெரிய சிவபக்தன். ஒரு தங்கப் பெட்டியில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து தினசரி பூஜை செய்து வந்தவன். அவனுக்கு தெரியாத சாஸ்திரமோ வேதங்களோ கிடையாது. மேற்கண்ட கேள்வி பதில் ஆன்மீக ஏடான விஜயபாரதம் ஜூன் 9, 2017 இதழில் வந்துள்ளது. இந்த கேள்வி பதிலுக்கு கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் எதிர்வினை இவ்வாறாக உள்ளது. சரி, அவர்கள் வழிக்கே வருவோம். அடுத்தவன் மனைவியை ராவணன் அடித்துக் கொண்டு போய்விட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. அந்த சிவபக்தி வேத புத்தி அவனை ஏன் நல்வழிப்படுத்தவில்லையாம்? பூமாரங் என்பது இதுதான். ராவணனை அரக்கன் என்று சொல்லும்பொழுது ஆரியர்களின் எதிரி என்று ஆகிவிடுகிறதே. அதனால்தான் தீக்கவினர் அப்பெயரை சூட்டிக் கொள்கின்றனர் என்கிறது விடுதலை. பூமாரங் என்பது இதுதானா அல்லது நாம் தொடுக்க போகும் தாக்குதலா என பார்ப்போம். தீக்க ஆசாமிகள் கேட்கிறார்கள். ராவணன் அடுத்தவன் மனைவியை அடித்துக் கொண்டு போய்விட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. அந்த சிவபக்தி வேத புத்தி அவனை ஏன் நல்வழிப்படுத்தவில்லையாம்? அவர்களின் கேள்விக்கு இது தான் பதில். ராவணன் சிவபக்தனாக இருந்தும் வேதபுத்தி அவனை நல்வழிப்படுத்தாத போதும். அவன் சிவ பக்தன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவனது அயோக்கியதனத்திற்கு எந்த ஆன்மீகக்காரனும் வக்காலத்து வாங்கவில்லை. அவன் அயோக்கியதனத்தை மறைக்கவில்லை. ராவணன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் எவ்வளவு பெரிய சிவ பக்தன் ஆனாலும் செய்த அயோக்கியதனத்திற்கு நிச்சயம் தண்டிக்கப்பட்டே ஆகவேண்டும் என்று தான் நினைத்தார்களே ஒழிய. தீக்கவினரைப் போல் அவனது அயோக்கியதனத்திற்கு வக்காலத்து வாங்கவில்லை. இந்த விஷயத்தில் தீக்கவினரின் யோக்கியதை எப்படி? பாலியல் வன்கொடுமை செய்கிறவனை பாதிரியாரா சாமியாரா என மதம் பார்த்து கண்டிக்கிற புத்தி பேதலித்தவர்கள். அதனால் ராவணனின் யோக்கியதை தெரிந்தும் ஆரியர்கள் எதிர்த்தார்கள் என்பதற்காக ஈனமானமின்றி ஆதரிக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை குற்றங்களை கண்டிக்கவும் மதம் பார்க்கிற இவர்களின் யோக்கியதைக்கு பல உதாரணம் சொல்ல முடியும். எவ்வளவு இழிவான செயல் செய்தாலும் திராவிடன் என ஒருவன் அறியப்பட்டால் அல்லது திராவிடன் என இவர்களாக கருதிவிட்டால். அத்தகைய இழிபிறவிக்கு எவ்வளவு கீழாக இறங்கியும் வக்காலத்து வாங்க தீக்கவினர் தயங்குவதில்லையே. அண்ணாதுரை சொன்னது. ராவணன் அயோக்கியன் எனில் சீதை பத்தினியாக இருக்க வாய்ப்பில்லை. சீதை பத்தினி எனில் இராவணன் யோக்கியனே. ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திப்பதனால் தான் ராவணன் ஒரு பெண்ணை கடத்தியது தவறு என்று சொல்கிற அறிவில்லாமல். ராவணன் எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் சீதை மேல் ராவணன் விரல் நகம் கூட படவில்லையே. அதனால் அவன் நல்லவன் என்று சற்றும் ஒழுக்கமில்லாமல் வக்காலத்து வாங்குகிறார்கள். இன்று இது போல் ஒரு சம்பவம் நடந்து. நான் கடத்தி கொண்டு தான் போனேன். வேறு எந்த தவறும் செய்யாததால் நான் யோக்கியனே. நான் அயோக்கியன் எனில் கடத்தப்பட்ட பெண்ணை சும்மா விட்டிருக்க வாய்ப்பில்லையே. கடத்தப்பட்ட பெண் பத்தினி எனில் நான் யோக்கியனே. என்று எவனாவது இன்று அண்ணாதுரை போல் எகத்தாளமாக வசனம் பேசினால். காவல்துறை அவன் தோலை உரித்து தொங்க போட்டுவிடுமே. பெண்களை குழந்தைகளை பிணை கைதிகளாக கடத்தி கொண்டு போகும் பயங்கரவாதிகளை பார்க்கிறோம் இன்றைக்கு. பெண்களும் குழந்தைகளும் பத்திரமாக மீட்கப்பட்டாலும் கடத்தல்காரர்கள் சுட்டு கொல்லப்படவே செய்கிறார்கள். பிணை கைதிகளை எதுவும் செய்யவில்லை என விட்டுவிடலாகாது. இன்றைக்கு கடத்தல்காரர்கள் சுட்டு கொல்லப்பட்டால் தான் நாளை எவனுக்கும் இது போல் செயல் செய்ய தோன்றாது. அங்கனமே ராவணன் கொல்லப்பட்டான். இந்த விஷயத்தில் ஒரு பிரிவினர் சீதையை ராவணன் விட்டு வைத்ததால் அவன் யோக்கியன் என்று வக்காலத்து வாங்க. இன்னொரு தரப்போ ராவணன் தங்கை சூர்பனகையை லட்சுமணன் கொடுமை செய்ததால் தான் ராவணன் சீதையை கடத்தினான். அதனால் சீதையை கடத்தியது தவறு இல்லை என்றும் வக்காலத்து வாங்குகிறார்கள்.
உண்மையில் இந்த வகையில் சிந்தித்து ராவணனுக்கு வக்காலத்து வாங்குபவர்கள் மிக மிக இழிவான பிறவிகள் என தான் சொல்ல வேண்டும். லட்சுமணன் சூர்பனகையை கொடுமை செய்திருந்தால் ராவணன் என்ன செய்திருக்க வேண்டும். ஆண்மையுடன் லட்சுமணனோடு தானே மோதி இருக்க வேண்டும். அதை விட்டு யுத்த நெறிக்கு மாறாக ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போவானாம். அதற்கும் சில கேவலமான பிறவிகள் ராவண லீலா நடத்துவார்களாம். ஒரு பெண் ஒருவனால் வன்கொடுமை செய்யப்பட்டால் அவனைக் கண்டிக்கிற தண்டிக்கிற அறிவில்லாமல். பதிலடியாக அவன் வீட்டு பெண்ணை வன்கொடுமைக்கு உட்படுத்த முனைந்தால். சாமானியன் கூட அதை அறிவற்ற செயல் என்பானே. ஆனால் பகுத்தறிவாதி என சொல்கிற ஈனமான தீக்கவாதிகளோ. ராவணனுக்கு வக்காலத்து வாங்க அந்த செயலை ஆமோதிக்கிறார்களே. சீதையை கடத்தியது அப்பட்டமான மனித உரிமை மீறல். என்று தெரியாத அற்பர்களாக தானே இருக்கிறார்கள் தீக்கவாதிகள் இன்று வரை. ஒரு பெண்பித்தனின் பெயரை பெருமையுடன் வைத்துக் கொள்ள தீக்க ஆசாமிகளால் தான் முடியும்.